தமிழரசி தமிழரசி ஐய தமிழில் ஒரு துளி. அம்மா அம்மா, எனக்கு தூக்கமே வரலம்மா, ஒரு கதை சொல்றீங்களா? சரி புவன், ஒரு அழகான ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தாங்களாம். அப்ப அந்த வழியா ஒரு காக்கா ரொம்ப பசியோட வந்துச்சான். அப்புறம் என்னாச்சு? அந்த காக்கா வடையை எடுத்துச்சா? ஆமா, வடையை எடுத்துட்டு பறந்து போய் மரக்கிளையில உட்கார்ந்துச்சு. அப்ப அந்த வழியில ஒரு நரி ஒண்ணு வந்துச்சு. அச்சச்சோ, அந்த நரி என்ன செஞ்சுச்சு? அந்த நரி அந்த காக்கா கிட்ட இருந்த வடையை எப்படியாவது வாங்கி சாப்பிடணும்னு முடிவு பண்ணுச்சு. அதனால ஒரு திட்டம் போட்டுச்சு. என்ன திட்டம்? அது என்னன்னா, காக்கா கிட்ட போய், காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா இருக்க, எனக்காக ஒரு பாட்டு பாடு அப்படின்னு கேட்டுச்சு. அச்சச்சோ, அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் காக்கா ரொம்ப புத்திசாலியான காக்கா. அதனால காக்கா வாயில இருந்த வடையை எடுத்து கால்ல வச்சுட்டு கா 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 அப்படின்னு சொல்லுச்சு. உடனே நரி ஏமாந்து போச்சு. இது ரொம்ப புத்திசாலி காக்கா. அதேதான். அதுக்கப்புறம் நரி விடல, மறுபடியும் முயற்சி பண்ணுச்சு காக்காவை ஏமாத்துறதுக்காக. இந்த வாட்டி என்ன செஞ்சுச்சு? காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா இருக்க, எனக்காக ஒரு நடனம் ஆட அப்படின்னு சொல்லுச்சு. உடனே காக்கா என்ன பண்ணுச்சு தெரியுமா? என்ன பண்ணுச்சு காக்கா? கால்ல இருந்த வடையை எடுத்து வாயில வச்சுட்டு நடனம் ஆடுச்சு. இத பார்த்த நரிக்கு ரொம்ப ஏமாற்றமா இருந்தது. இருந்தாலும் நரி முயற்சி பண்ணுச்சு. மைவியமா? ஆமா, காக்கா கிட்ட சொல்லுச்சு, காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா இருக்க, பாடிக்கிட்டே ஒரு நடனம் ஆடு அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் அந்த காக்கா என்ன செஞ்சுச்சு? காக்கா தான் புத்திசாலியான காக்காவாச்சு. உடனே நரி கிட்ட சொல்லுச்சு, நரியாரே நரியாரே, எனக்கு ரொம்ப பசிக்குது, பாடிக்கிட்டோம் ஆடிக்கிட்டோம் இருந்ததுனால முதல்ல நான் இந்த வடைய சாப்பிட்டுறேன், அதுக்கப்புறம் உனக்காக பாடவும் ஆடவும் செய்யறேன் அப்படின்னு சொல்லுச்சு. இது ரொம்ப புத்திசாலி காக்கா. அதேதான். நரிக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றமா பாத்துச்சு. அதுக்கப்புறமா காக்காக்கு புரிஞ்சது, இந்த வடைக்காக தானே என்னை நீ ஏமாத்த பாக்குற, எந்த நீ பாதி வடை எடுத்துக்கோ, நான் பாதி வடையை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சு. அது ரொம்ப நல்ல காக்கா. அதேதான். அதுக்கப்புறம் நரி பாதி வடைய சாப்பிட்டுச்சு, காக்கா பாதி வடைய சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா ஆயிட்டாங்க. ஏ, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கதையின் மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நம்ம மத்தவங்கள்ட்ட கைண்டா நடந்துக்கணும். ரொம்ப அழகா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். என் கனவுல காக்காவும் நரியும் வரும். ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்த நல்ல கதையில நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி. நன்றி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், ஃபிளாஷ் கார்டு, பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே தமிழரசி.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். அம்மா அம்மா, எனக்கு தூக்கமே வரலமா, ஒரு கதை சொல்றீங்களா? சரி புவன், உனக்கு ஒரு அழகான கதை ஒண்ணு சொல்றேன். சரி. ஒரு அழகான கோடை காலத்துல ஒரு காக்கா சந்தோஷமா பறந்து போயிட்டு இருந்ததாம். அப்ப அதுக்கு ரொம்ப தண்ணீர் தாகமா இருந்ததாம். அது அங்கேயும் இங்கேயும் தேடி அலைஞ்சதாம். ஆனா அதுக்கு தண்ணியே கிடைக்கலையாம். அச்சச்சோ, அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் பறந்து போச்சான். அப்ப கீழே ஒரு குடம் இருக்கிறதா பாத்துச்சான். அப்படியா? அதுக்குள்ள தண்ணி இருந்துச்சா? அதுக்கப்புறம் போய் பாத்துச்சான். குடத்துக்கு அடியில கொஞ்சமா தண்ணீர் இருந்ததாம். அதோட மூக்கால எட்டி எட்டி பாத்துச்சான். எட்டவே முடியலையாம். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? காக்கா கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிச்சதாம். என்ன பண்ணலாம், எப்படி தண்ணீர் குடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சதாம். வேற எங்கேயுமே தண்ணீரே இல்ல, நம்ம எப்படினாலும் இந்த தண்ணியை தான் குடிச்சாகணும், அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்ததாம். அப்படியா? அப்புறம் என்னாச்சு? குடத்துக்கு பக்கத்துல நிறைய கூழாங்கற்கள்லாம் இருந்ததாம். அத ஒண்ணு ஒண்ணா எடுத்து போட்டு தண்ணி குடிக்கலாம். ஆனா அது ரொம்ப
தாமதமா ஆயிடும். நமக்கோ ரொம்ப தண்ணீர் தாகமா இருக்கு. நம்ம சீக்கிரமா தண்ணி குடிக்கணும்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சதாம். அப்புறம் அந்த காக்கா என்ன செஞ்சுச்சு? அந்த காக்கா பக்கத்துல ஒரு பெரிய பப்பாளி மரம் இருக்கிறதா பாத்துச்சான். அப்ப அதுக்கு ஒரு யோசனை வந்ததாம். சில நேரங்கள் மனிதர்களை பார்க்கும்போது உறிஞ்சு கொள்ளல் மூலமா குடிக்கிறாங்களே, நாமளும் அப்படி முயற்சி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சது. அப்படியா? அது ரொம்ப புத்திசாலி காக்கா. அதேதான். அதுக்கப்புறமா பப்பாளி மரத்துல இருந்த ஒரு கிளையை எடுத்ததாம். 2 பக்கமும் கடிச்சிட்டு அதுல இருந்த ஓட்ட வழியா பானைக்குள்ள அந்த உறிஞ்சி கொள்ளல விட்டதாம். அதுக்கப்புறமா உறிஞ்சி தண்ணீர் நல்லா குடிச்சதாம். அதுக்கப்புறமா அதுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சான். அது நல்லா பறந்து போச்சான். இந்த காக்காவோட புத்திசாலி தானே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. என் கனவுல காக்கா வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம். ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த கதையின் மூலமா நீங்க தெரிந்து கொண்ட முக்கியமான பாடம் என்ன? நம்ம புத்திசாலியா நடந்துக்கணும். ரொம்ப அழகா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம இந்த கதையின் மூலமா நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? தேவையே கண்டுபிடிப்பின் தாய். பெரும்பாலான புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே தேவைக்காக உருவானதுதான். அடுத்த நல்ல கதையில நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி. நன்றி. அம்மா அம்மா, எனக்கு தூக்கமே வரலமா. ஒரு கதை சொல்றீங்களா? சரி புவன், உனக்கு ஒரு அழகான கதை ஒண்ணு சொல்றேன். ஒரு அழகான காட்டுல முயல் ஒன்று இருந்ததாம். அந்த முயல் எப்போதுமே வேகமா ஓடுமா. அப்படியா? ஆமா, அந்த காட்டுலயே அதுதான் ரொம்ப வேகமா ஓடுமா. அதனால அந்த முயலுக்கு ரொம்ப கர்வமா இருக்குமா. நாம தான் இந்த காட்டுல வேகமா ஓடக்கூடிய விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்குமா. அப்ப அது போற வழியில ஒரு ஆமை ரொம்ப மெதுவா நகர்ந்து போயிட்டு இருந்ததாம். ஆமை எப்போதுமே எப்படி போகும்? ரொம்ப மெதுவா போகும். அதேதான், அது ரொம்ப மெதுவா நகர்ந்து அதோட வீட்டுக்கு போயிட்டு இருந்ததாம். இத பார்த்த முயல் என்ன பண்ணுச்சு தெரியுமா? என்ன பண்ணிச்சு? ஆமைய போய் கிண்டல் பண்ணிச்சு. ஆமையாரே, நீ இப்படியே மெதுவா போனா எப்ப உன் வீட்டுக்கு போய் சேருவ? என்ன மாதிரி வேகமா ஓட கத்துக்கோ அப்படின்னு சொல்லிச்சான். அப்படியா? ஆமா, ஆனா ஆமை எந்த பதிலும் சொல்லலையாம். மெதுவா அதோட வேலைய பார்த்துட்டு நகர்ந்து போயிட்டு இருந்ததாம். முயல் வேகமா ஓடி போயிட்டு இருந்ததாம். அடுத்த நாளும் ஆமைய பார்த்து கிண்டல் பண்ணிச்சான். நீ இப்பயும் மெதுவாதான் நகர்ந்து போயிட்டு இருக்கியா? இன்னும் நீ வீட்டுக்கு போய் சேரலையா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிச்சான். அப்படியா? ஆமா. அதுக்கப்புறம் சொல்லிச்சான், என்னோட நீ போட்டிக்கு வரியா? யாரு வேகமா ஓடுறாங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சான். அந்த ஆமை என்ன சொல்லிச்சு? ஆமை இதோட கர்வத்தை எப்படியாவது அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு ஒத்துக்குச்சு. அப்படியா? ஆமா, அந்த காடே பரபரப்பா ஆயிடுச்சு. முயலுக்கும் ஆமைக்கும் ஓட்டப்பந்தயம் நடக்க போகுது. இதுல யாரு ஜெயிக்க போறாங்க? எப்படினாலும் முயல் தான் ஜெயிக்கும், ஏன்னா அது வேகமா ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூடி நின்னு வேடிக்கை பார்த்தாங்க. அப்ப முயலுக்கும் ஆமைக்கும் பந்தயம் ஆரம்பிச்சது. முயல் கோட்ல இருந்து வேகமா ஓட ஆரம்பிச்சது. ஆமை மெதுவா நகர்ந்து போயிட்டு இருந்தது. இத பார்த்த முயலுக்கு எப்படியும் ஆமை தோத்துதான் போக போகுது, மெதுவா வரதுக்குள்ள நம்ம கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தடியில நல்லா ஓய்வெடுத்து தூங்கிட்டு இருந்தது. அப்படியா? ஆமா, ஆமை அதோட முயற்சியை கைவிடாம மெதுவா நகர்ந்து 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 அதோட பாதையில வந்துகிட்டே இருந்ததாம். அதுக்கப்புறமா அந்த மரத்தையும் தாண்டி அந்த ஆமை போயிட்டு இருந்ததாம். திடுக்குன்னு முயலுக்கு முழிப்பு தட்டிடுச்சான். உண்மையாவலையா? ஆமா, ஆமை எங்க இருக்குன்னு பார்த்தா ஆமை கோட்டை நோக்கி போயிட்டு இருக்கதான். உடனே குடுகுடு குடுகுடுன்னு எப்படியாவது ஜெயிச்சணும்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்ததா முயல். அச்சச்சோ, என்னாக போகுது? அதுக்குள்ள ஆமை மெதுவா மெதுவா அந்த கோட்டை மெதுவா தாண்டிடுச்சான். ஏ! அதுக்கப்புறம் ஆமை ஜெயிச்சிடுச்சான். முயல் ரொம்ப வெட்கி தலை குனிஞ்சதான். ஐயோ, இந்த ஆமை கிட்ட போய் தோத்துட்டோமே, அதுவே ரொம்ப மெதுவாதான் நடக்கும், அது கிட்ட தோத்துட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். இந்த கதையின் மூலமா நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? நாம ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்க கூடாது. ரொம்ப அழகா சொன்னீங்க.
முயற்சி திருவினையாக்கும். அந்த ஆமைய பார்த்தோம் இல்லையா, அது மெதுவாதான் நடக்கும்னு அதுக்கு தெரியும். இருந்தாலும் அதோட முயற்சியை கைவிடாம அது தொடர்ந்து நடந்ததாலதான் அது வெற்றி அடைய முடிஞ்சது. இது போல நாமளும் நம்முடைய முயற்சியை கைவிடக்கூடாது. சரி புவனி, இப்ப உனக்கு தூக்கம் வந்துடுச்சா? ஆமா, என் கனவுல ஆமையும் முயலும் இருக்கும். சரி, அடுத்த நல்ல கதையில நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி. நன்றி. குழந்தைகளா, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை ஒண்ணு சொல்ல போறேன். ஒரு அழகான தோட்டத்தின் பக்கத்துல ஒரு பெரிய அடர்ந்த காடு ஒண்ணு இருந்ததாம். அந்த காட்டுல ஒரு நரி ஒண்ணு வாழ்ந்து வந்ததாம். ஒரு நாள் நரிக்கு ரொம்ப பசியா இருந்ததாம். காடு முழுவதும் தேடி அலைஞ்சதாம். ஆனா அதற்கு சாப்பிடுறதுக்கு எதுவுமே கிடைக்கலையா. அப்ப பக்கத்துல இருந்த தோட்டத்துல அழகான திராட்சை பழங்கள் தொங்கறத பாத்துச்சான். அதுக்கு ரொம்ப ஆசையா இருந்ததாம். இதை எப்படியாவது இன்னைக்கு நம்ம சாப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிச்சான். அப்போ ஓடி போய் குதிச்சு திராட்சை பழங்களை எடுக்க முயற்சி பண்ணிச்சான். ஆனா அதுக்கு எட்டவே இல்லையாம். மறுபடியும் முயற்சி பண்ணிச்சான். அப்பவும் அதுக்கு எட்டவே இல்லையாம். மறுபடியும் முயற்சி பண்ணிச்சான். அப்பவும் எட்டலையாம். இப்படி பல முயற்சிக்கு அப்புறமா ரொம்ப சோர்வாயிடுச்சான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சதான். அப்ப அதுக்குள்ளேயே சொல்லிக்கிச்சான், எப்படியாவது நாம இதை எட்டி பறிச்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிச்சான். அப்ப அந்த நேரத்துல பக்கத்துல ஒரு பழைய ஏணி ஒண்ணு இருந்ததாம். ஏன் இந்த ஏணியை நம்ம பயன்படுத்த கூடாது அப்படின்னு நரிக்கு ஒரு யோசனை வந்துச்சான். நரி அந்த ஏணிய மெதுவா இழுத்துட்டு போய் திராட்சை மரத்தடியில வச்சு அது மேல மெதுவா ஏறி ரொம்ப எளிமையா திராட்சை பழங்களை பறிச்சிடுச்சான். அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததாம். அதுக்கப்புறம் அந்த சுவையான திராட்சை பழங்களை ரொம்ப ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுச்சான். அதுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சான். நம்ம முயற்சி பண்ணாம போயிருந்தோம்னா இன்னைக்கு நமக்கு இந்த திராட்சை பழமே கிடைச்சிருக்காது. இவ்வளவு சுவையான திராட்சை பழங்களை நான் சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கிச்சான். அதுக்கப்புறமா ரொம்ப சந்தோஷமா நிறைய திராட்சை பழங்களை சாப்பிட்டுச்சான். குழந்தைகளா, இந்த கதையின் மூலமா நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? கடினமான உழைப்பும் புத்திசாலித்தனமும் சேர்ந்து செயல்படும் போது நிச்சயம் நமக்கு வெற்றியே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதையின் மூலமா நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம். அடுத்த நல்ல கதையில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஒரு அழகான ஊர்ல ஒரு சலவைக்காரன் ஒருவன் இருந்தானா. அவனுக்கு உதவியா இருக்கிறதுக்காக ஒரு கழுதைய வளர்த்துட்டு வந்தான். அது ஒவ்வொரு நாளும் ரொம்ப கடினமா வேலை செய்யும். ஆற்றுல இருந்து அவன் துவைத்த எல்லா துணிகளையும் மூட்டை கட்டி எடுத்துட்டு வரும். அது தினமும் நிறைய வேலைகளை செய்யும். பிறகு வயதாயிடுச்சு, ரொம்ப பலவீனமாவும் ஆயிடுச்சு. முன்னாடி போல அந்த கழுதையால பெரிய வேலைகளை எதுவுமே செய்ய முடியல. அந்த செலவுக்காரனும் அந்த கழுதைக்கு தேவையான உணவை எதுவுமே தராம விட்டுட்டான். அந்த கழுதை ரொம்ப சோர்வா ஆயிடுச்சு. ஒரு நாள் அந்த செலவுக்காரன் காட்டு வழியா போயிட்டு இருக்கும் போது ஒரு பழைய புலியின் தோலை பார்த்தான். அதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த தோலை எடுத்துட்டு போய் நம்ம கழுதை மேல போட்டா அது புலி போலவே இருக்கும். நம்ம இரவுல வயல்ல விட்டுட்டோம் அப்படின்னா மக்களும் பயந்து புலி இருக்கிறதா நினைச்சு பயந்து வரமாட்டாங்க. கழுதையும் நல்லா சாப்பிட்டு தெம்பா ஆயிடும் அப்படின்னு முடிவு பண்ணான். அந்த திட்டத்தால அவன் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தான். அந்த புலியின் தோலை எடுத்துட்டு வந்து கழுதையின் மேல போட்டான். அன்னைக்கு இரவே செலவுக்காரன் கழுதைய வயல்ல விட்டுட்டான். வயல்ல நல்ல செழிப்பான புற்கள்லாம் இருந்தது. அது பாக்குறதுக்கு புலிய போலவே இருந்தது. அதை பார்த்த கிராமத்து மக்கள் எல்லாம் பயந்து ஓடி போனாங்க. பக்கத்துல யாருமே போகவே இல்லை. கழுதைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. பச்சை பசேன்னு புற்களை சாப்பிடுறதுக்கு அதுக்கு ரொம்ப சுவையா இருந்தது. அது ரொம்ப மகிழ்ச்சியா சாப்பிட்டது. கொஞ்ச நாள்ல அது நல்லா உடல் எடையெல்லாம் பெருகி ரொம்ப ஆரோக்கியமா ஆயிடுச்சு. செலவுக்காரனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா ஆயிடுச்சு. அவன் எந்த செலவும் பண்ணாம எல்லாரையும் ஏமாத்தி அந்த உணவுகளை சாப்பிட வச்சுட்டான். இப்படியே பல நாள்கள் போயிட்டே இருந்தது. இந்த திட்டம் எல்லாம் சிறப்பா செயல்பட்டது. ஆனா ஒரு நாள் இரவு வயல்ல பசுமையான புற்களை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது பக்கத்துல கழுதைகள் ரொம்ப ஆரவாரமா சத்தம் போட்டுட்டு இருந்தது. அதை கேட்ட உடனே கழுதை தன்னை அறியாமலேயே
ரொம்ப உரத்த குரல்ல கத்துச்சு. அதேதான். இத கேட்ட உடனே பக்கத்துல இருந்து பார்த்த கிராமத்து மக்கள் எல்லாம் இது ஒரு கழுதை, இது புலி இல்ல அப்படின்னு ரொம்ப கோபப்பட்டு நம்மளுடைய வயலெல்லாம் இது நாசம் பண்ணிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபப்பட்டு கையில குச்சியை எடுத்துக்கிட்டு எல்லாரும் துரத்திக்கிட்டே ஓடுனாங்க. அதுக்கப்புறம் அந்த கிராமத்தை விட்டு அந்த செலவுக்காரன் ஓடி போயிட்டான். கழுதையும் ஓடி போயிடுச்சு. இந்த கதையின் மூலமா நீங்க தெரிந்து கொண்ட முக்கியமான பாடம் என்ன? யாருமே நம்ம ஏமாத்த கூடாது, எல்லாமே நேர்மையா செய்யணும். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏமாற்றுவது ரொம்ப ரொம்ப தவறான செயல். மற்றவங்களை போல நடிக்கிறது என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுடைய உண்மையான உருவம் வெளிப்படும் அப்படிங்கிறது தான் இந்த கதையின் மூலமா நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம். அடுத்த நல்ல கதையில நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி. நன்றி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், ஃபிளாஷ் கார்டு, பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே tamilaraசி.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. For more videos, please subscribe my channel. That's it.